Dear students, Lesson 3, Naziism and the Rise of Hitler. Today I am going to discuss Lesson 3, Naziism and the Rise of Hitler lesson, short answer type questions. Question number 1. How did Hitler capture power in Germany? Answer. Hitler was a powerful speaker. His passion and his words moved and inspired people. In 1923, Hitler marched to Berlin with his followers to capture power. He failed and was arrested for treason and later released. But during the Great Depression, Nazism became a mass movement. During the economic depression, the Nazi propaganda stripped hopes of a better future. By 1932, the Nazi party had become the largest party and Hitler became the Chancellor of Germany. அதாவது ஹிட்லருடைய பர்சனாலிட்டி பற்றி வந்து கிவசியா பவர்ஃபுல் ஸ்பீக்கர், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு ஆர்கனைசர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். இந்த நாட்டில் ஜெர்மனியில் எக்கனாமிக் பொருளாதார நெருக்கடி வரும்போது நாசிச கொள்கை மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. அவர் வேலையில்லா திண்டாட்டத்தையெல்லாம் போக்குவேன், நாட்டை ஒரு சிறந்த நிலை கொண்டு வர்றேன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதான் அவருடைய முக்கியமான பர்சனாலிட்டி. Second question, what promises did Hitler make to the Germans when he came to power? Answer, he promised to build a strong nation and undo the justice of Treaty of Versailles and restore the dignity of the German people. Then he promised employment for those looking for work. Then he promised to protect Germany from foreign influences and secure his country's future. அவர் மக்களுக்கு என்ன ப்ராமிசஸ்ஸு கொடுக்குறாருன்னா, நாட்டை ஒரு நல்ல ஸ்ட்ராங் நேஷனாக உருவாக்குவேன், அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் பிரகாரம் ஜெர்மனி எல்லாத்தையும் இழந்துருச்சுல்ல, அதையெல்லாம் முறியடிச்சிட்டு நான் நாட்டை ஒரு டிக்னிஃபை நேஷனாக ஜெர்மனியை மாற்றுவேன், நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பேன், அந்த ஜெர்மனி ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து, அதாவது மற்ற நாடுகள் ஜெர்மனியை கைப்பற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்பெல்லாம் எடுப்பணும் அதில் எடுப்பேன்னு சொல்லி மக்களுக்கு ப்ராமிஸை கொடுக்குறாரு. Question number 3. Give a brief account of Hitler's entry into the World War II. In September 1939, Germany invaded Poland with the result that it started a war with France and England. In September 1940, a tripartite pact with Italy and Japan and Germany was signed. By the end of 1940, Hitler had almost won all the wars. Hitler attacked the Soviet Union in June 1941. The Soviet Red Army gave a crushing defeat to the German soldiers. In the meantime, the US also entered the war. When Japan bombed the US base at Pearl Harbor, the war ended in May 1945 with Hitler's defeat and US dropping a atom bomb on Hiroshima in Japan. அதாவது வேர்ல்டு வார் 2 1939 1945 வரைக்கும் நடக்குது. அது எப்போ ஹிட்லரோட என்ட்ரி எப்படின்னு பற்றி இந்த கொஸ்டின் 1939 ஜெர்மனி ஹிட்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை. அவர் எதை இன்வைட் பண்ண கைப்பற்றார் போலந்தை. அந்த போலந்தை கைப்பற்ற போகும்போது அதனால் யாரோட சண்டை வருது? ஃப்ரான்ஸோடையும் இங்கிலாண்டோடையும். இன் 1940 ஒரு 3 நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறார். எந்தெந்த நாடுனா இட்டாலி, ஜப்பான் அண்டு ஜெர்மனி. அதான் ட்ரிபார்டைட் ஃபேக்ட். இந்த 1940 முக்கால்வாசி எல்லா நாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிட்டு வராரு. அடுத்தது சோவியத் யூனியனுங்கிறது ரஷ்யாவை 1941 அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் பெரிய நாடு ரஷ்யா நாடு, அதெல்லாம் இவர் ஜெயிக்க முடியாமல் போச்சு. இந்த சோவியத் ரெட் ஆர்மிக்கு கிரஷிங் டிஃபீட் ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு அது ஒரு டிஃபீட்டு தான் கொடுத்துச்சு. அதே நேரத்தில் யூஎஸ்ஏ வாரில்
enter ஆகுது செகண்ட் வேர்ல்டு வாரில். when the Japanese bombed the US base at Pearl Harbor. அப்போ வந்து ஜப்பானீஸ் பாம் எதாவது யூஎஸ் பேர்ல் ஹார்பர் இருக்குல்ல, பேர்ல் ஹார்பரில் வந்து யூஎஸ் வந்து யூஎஸ் பேஸை வந்து அட்டாக் பண்ணுது. த வார் எண்டட் இன் 1945. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வருது. அப்போ வந்து ஹிட்லர் வந்து அதில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் தோற்று போயிடுறாரு. ஜெர்மனி தோற்று போயிடுச்சு. அந்த யூஎஸ் வந்து தன்னுடைய ஆட்டம் பாம்பை ஜப்பானில் ஹீரோஷிமாங்கிற இடத்துல வந்து இப்போ தன்னோட ஆட்டம் பாம்பை வந்து ஒரு பயங்கரமான ஒரு விபத்தை வந்து அங்கே ஏற்படுத்திச்சு. அதனால் அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக பின்னாடி ஜப்பானில் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. Question number 4. What was Hitler's ideology? Answer. Hitler's ideology was related to the geopolitical concept of living space. He believed that new territories had to be acquired for settlement. This would enhance the area of the mother country, and it would also enhance the material resource and the power of German nations. அது ஹிட்லருடைய ஐடியாலஜின்னு அவருடைய கொள்கை என்னது, அதாவது நாட்டை வந்து விரிவுபடுத்தினா நாட்டோட டிக்னிட்டி உயரும், மக்களுக்கு வந்து நல்ல ஒரு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்கும்னு நம்புகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்? ஆன்சர். With too much of printed money in circulation, the value of German mark fell. As the value of German mark collapsed, prices of goods soared. Then second, the image of Germans carrying cartloads of currency notes to buy a loaf of bread was widely published, evoking worldwide sympathy. Then the crisis came to be known as hyperinflation, a situation when prices rise phenomenally high. நிறைய வந்து பிரிண்டட் மணி சர்க்குலேஷனில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது அதனுடைய வேல்யூ வந்து கம்மியாகிடுது. அதனால் அது ப்ரைஸஸோட டிஃப்ரெண்ட் ஆகுது. ஜெர்மன் மார்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுது. அதனால் இது வந்து நிறைய வந்து நாட்டில் வந்து பொருளாதார சிக்கலை வந்து இது ஏற்படுத்துது. இதுக்கு தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் பேர். வெந்நேரு ப்ரைஸஸ் ஆஃப் ரைஸு அப்புறம் விலையெல்லாம் என்ன தெரியுமா தாறுமாறாக ஏறிடுது. இதுதான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். Question number 6. What was Hitler's foreign policy? Answer. In foreign policy also, Hitler acquired quite quick successes. He pulled out of the League of Nations in 1983, reoccupied Rhineland in 1936, and integrated Austria and Germany in 1938 under the slogan "One People, One Empire and One Leader." He then went to the West German speaking Sudetenland from Czechoslovakia and gulfed the entire country. In all this he had the unspoken support of England, which had considered the Versailles verdict too harsh. These quick successes at home and abroad seemed to reverse the destiny of the country. ஹிட்லரோட அதாவது ஃபாரின் பாலிசினா அயல்நாட்டு கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் என்ன செய்வாங்க, தன் நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரதுக்காக மற்ற நாடுகள்லாம் என்ன செய்கிறாரு, லீக் ஆஃப் நேஷன் பிரகாரம் எல்லாத்தையும் மற்ற நாடுகள் கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அவர் தகர்த்தெறிஞ்சிட்டு அவர் ரைன்லேண்டில் 1933 ஆக்குபைடு த ரைன்லேண்ட் அண்ட் 1936 அதை ஆஸ்திரியா அண்ட் ஜெர்மனியோட இணைச்சிடுறாரு. அண்டு அதாவது ஸ்லோகன் என்னது, ஒன் பீப்புள் ஒன் எம்பையர் அண்ட் ஒன் லீடர். தென் வந்து அடுத்து வந்து சூடட்லாண்டை தாக்கி ஃப்ரம் செக்கோஸ்லோவேக்கியாவிலேருந்து சூடட்லாண்டை கைப்பற்றிக்கிறாரு. மொத்தமாக எல்லாத்தையும் இணைச்சிடுறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறா, இங்கிலாந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்டு தென் அவர் என்ன செய்கிறார், இதனால் அவரோட அயல்நாட்டு கொள்கையிலும் சரி அவர் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக சக்ஸஸாக தான் ஆறாரு. அவருடைய கொள்கை வந்து நாட்டை வந்து ஒரு நல்ல முன்னுக்கு கொண்டு வருது, அயல்நாட்டு கொள்கை. Students, take down homework. Study and write the discussed short answer type question in your social notebook. Thank you, students.